வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் தகர்த்தெறியப்பட வேண்டிய ஒரு தீய குணம் என்கின்ற தலைப்பில் தற்பெருமை பற்றி ஒரு சில மார்க்க எச்சரிக்கைகளை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதுதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டதற்கான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் எங்களுக்கு நல்ல பண்புகளை போதிப்பதோடு தீய கெட்ட பண்புகளை கலைந்தெறிவதில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் செய்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வணக்க சாலிகள், தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துக்கள், ஜிஹாதிலே செய்யக்கூடிய அதாவது முயற்சிகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நட்பண்போடும் தீய குணங்களை கலைந்து வாழுகின்றவர்களுக்கும் கூலி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள். அதேபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடின சித்தமுடையவராக, மோசமான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்திருந்தால் எப்பொழுதோ உங்கள் மஜ்லிஸ்களை விட்டு அவர்கள் விருண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்ப தூய்மையான வஹியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்திருந்தாலும், அந்த தூய்மையான வஹியை எத்தி வைக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நட்பண்புகள் இல்லை என்று சொன்னால், ஒரு ரஹ்மத்தான அந்த கருணைகள் இல்லை என்று சொன்னால், நல்ல பண்பாடு இல்லை என்றால் அந்த கொள்கை விட்டும் என்ன செய்திருப்பார்கள்? ஓடி இருப்பார்கள், உங்களை விட்டும் ஓடி இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல் இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியகாரர் என்று அந்த வகையை சொல்கின்ற பொழுது சொன்ன நேரத்தில் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நல்ல குணங்களை உடையவர் என்று அல்லாஹு தஆலா அந்த கொள்கை ரீதியாக செய்யப்பட்ட விமர்சனத்தை மறுக்கிற நேரத்தில் சரியான கொள்கையுடையவர் என்று சொல்லாமல், நீங்கள் சிறந்த கொள்கையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லாமல், நட்பண்புகளோடு இருக்கிறீர்கள், நல்ல குணங்களோடு இருக்கிறீர்கள், நல்ல பண்பாட்டோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா பண்பாட்டை அங்கே முற்படுத்தி, அதாவது அஹ்லாக்குள்ள குணத்தை அல்லாஹு தஆலா முற்படுத்தி சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இது போன்ற நல்ல பண்பாடுகள் தான் இஸ்லாத்துடைய மொத்த வடிவம் என்று நாங்கள் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவது எப்படி, அவை சில தீமைகளை வாழ்க்கையிலிருந்து எப்படி கலைந்து கொள்வது எப்படி என்கின்ற போராட்டத்திலேயே பலருடைய நிறைய காலங்கள் என்ன செய்துவிட்டன, போய்விட்டன. இன்னும் அவர்கள் 20 வருடங்களுக்கு முன்னால என்ன தீய குணம் தன்னிடம் இருப்பதாக நினைத்தார்களோ இன்னும் அவர்கள்ட்ட என்ன செய்து அது இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த நல்ல குணம் இல்லை என்று நினைத்தார்களோ அந்த நல்ல குணம் இன்மை இன்னும் என்ன செய்கிறது? தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில் பலருடைய வாழ்க்கை போவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் தீய குணங்களுடைய ஆணி வேர்கள் பலதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆணி வேர்கள் பலது. சில தீய குணங்கள் அது அந்த ஒரு தீய குணம், அதோடு ஒத்த தீய குணங்கள் என்று தொகுத்து ஒரு 10-20 எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆணி வேறான ஒரு தீய குணம் ஒன்று இருக்கு. ஒருத்தர் கடுமையாக கோவப்படுறார், ஒருத்தர் மற்றவர்களை மதிப்பது கிடையாது, இன்னொருத்தர் புன்முறுவல் பூப்பது கிடையாது, இன்னொருவர் விட்டு கொடுப்பது கிடையாது. இது போன்ற பண்பாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோசமான கெட்ட குணமாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ஒரு ஆணி வேர் உண்டு. இதற்கெல்லாம் ஒரு ஆணி வேர் உண்டு. அந்த ஆணி வேறான சில குணங்களை நாம் களையாது விட்டால் ஒரு மனிதனால் கோபத்தை களைய முடியாது, ஒரு மனிதனால் விட்டு கொடுப்பு செய்ய முடியாது, மற்றவர்களோடு புன்முறுவல் பார்த்து பேச முடியாது, இங்கிதமாக நடக்க முடியாது, கௌரவமாக வாழ முடியாது, மற்றவர்களை கௌரவப்படுத்த முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட குணத்தோடு என்ன செய்யும்? சம்பந்தப்படும். இது போல சில மோசமான கெட்ட குணங்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், இஸ்லாம் அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான தண்டனை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளலாம். சில கெட்ட குணங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் கடுமையாக எச்சரித்து சொல்லி இருப்பார்கள். அதுல ஒன்று பெருமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவரது உள்ளத்திலே மிஸ்கால் உதர்ர மினல் கிப்ர், பெருமையின் ஒரு அணுவளவேனும் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்றாங்க. எப்பயும் ஹதீஸ்கள்ல நரகம் நுழைவார் என்று வருகின்ற தண்டனையை விட சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று வந்தால் அது பெரிய தண்டனை. அது என்ன? பெரிய தண்டனை. யாருடைய உள்ளத்திலே அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அணுவளவேனும் அதாவது பெருமை இருக்கிறதோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த பெருமை பல தீய குணங்களுடைய ஆணிவேர், பல தீய குணங்களுடைய ஆணிவேர். இந்த இடத்திலே நாங்கள் பெருமையை பற்றி பேச வரல. பெருமையில் பல படித்தரங்கள் உண்டு. பெருமை எடுத்துக்கொண்டா கூட பல படித்தரங்கள் என்ன உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். பெருமையிலே ஆக மோசமான ஒரு குணமாக இஸ்லாம் சொல்லுவது ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகின்ற, அதாவது வெளியே காட்டுகின்ற பெருமை அல்ல. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெருமையை பிரிக்கிற நேரத்தில் ரெண்டா பிரிப்பார்கள். அல் கிப்ர் அல் முத்தரஃபியா, இன்னொன்று அல் கிப்ர் அல் முத்தஹஃபித். ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை, இன்னொன்று பணிவு காட்டக்கூடிய பெருமை. எப்படி நேர் எதிராகிக்குது? ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை. பணிவு காட்டினாலே நமக்கு பெருமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம்.
நான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குணங்களை பிரித்து சொல்கிற நேரத்தில் உயர்வு காட்டக்கூடிய பெருமை என்றா தம்பட்டம் அடிக்கிறது. நாம் என்ன சொல்லுவோம்? என்னது தம்பட்டம் அடிக்கிறது அப்படி என்று சொல்லுவோம். தம்பட்டம் அடிக்கிறேன்டா என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட எது இருக்குது என்று அதை என்ன மற்றவர்களுடைய மனம் நோகின்ற அளவில் தன் பொருளாதாரத்தை, தனது அந்தஸ்தை, தனது பேச்சிலே, தனது நடையிலே, தனது உடையிலே ஒரு பெருமைத்தனமான குணங்களை என்ன காட்டுவது, அதாவது அல் கிப்ர் அல் முத்தரஃபி. அதாவது நாங்க பொதுவாக பெருமை என்று அதைத்தான் சொல்றது. நாங்க பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பெருமை என்று சொல்றது அந்த குணத்தை தான் நாம் என்ன செய்வோம்? பெருமை என்று சொல்லுவோம். ஆனால் இன்னொரு பெருமை இருக்கிறது, அல் கிப்ர் அல் முத்தகஃபித். அது என்ன என்று சொன்னால் பணிவு காட்டுறது. பணிவின் மூலமாக ஒரு பெருமை தேடுவது. அதாவது எனக்கு பெருமை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பெருமையா சொல்லிக்கின்றிருப்பாங்க. எதை? எனக்கு பெருமையே இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையா என்ன செய்வாங்க? சொல்லிக்கின்றிருப்பாங்க. நான் பொதுவா எல்லா மக்களோட சேர்ந்து பழகிறவன், அதை ஒரு பெருமையா என்ன செய்வாங்க? சொல்லிக்கின்றிருப்பாங்க. எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி அதெல்லாம் ஒரு போட்டி உணர்வே இல்லை, அது ஒரு பெருமையா என்ன செய்வாங்க? சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் இதுவரை காலமும் என்ன யாரோடையும் போய் போட்டி போட்டு அப்படி இப்படி என்ற குணத்தை காட்டினதே இல்லை. அப்படி எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனால் நான் யாருக்கு முன்னால இங்கிலீஷ் பேசினது கிடையாது. இப்படி என்னன்னா அவர் பணிவாக இருக்கிறார் என்பதன் மூலம் என்ன தேடுறது? பெருமை தேடுவது. விட்டுக் கொடுப்பின் மூலம் பெருமை. இந்த ரெண்டு விதமானதும் பெருமைதான். ஆனா இதை கொஞ்சம் பேர் பணிவன் என்ன செய்யறாங்க? நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டாவது தர பெருமை இருக்கிறதானே, இது எதன் மூலம் விளைகிறது தெரியுமா? அந்த இடம்தான் தற்பெருமை என்று சொல்வது. அதாவது இந்த இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது. அதாவது உஜுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குணத்துடைய விளைவு. இதுல சரியா தமிழ்ல இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு தெரியல. தற்பெருமை கூட அல்ல அது. அது கூட தற்பெருமை கூட அல்ல. உஜுப் என்றது தற்பெருமை என்றா கூட என்ன செஞ்சிரும்? அது ஒரு வெளிப்பற்றும். உஜுப் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னை பற்றி ஒரு விதமான சுய திருப்தி, தன்னை பற்றி ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி, தான் எல்லாவற்றிலும் ஒரு பூர்ணமானவன் என்கின்ற ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அதுக்கு பேர் அதான் உஜுப் அப்படி என்று சொல்வது. அப்ப முதலாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? முதலாவது பெருமை பல கெட்ட குணங்களுடைய ஆணிவேர். அதற்கு அதாவது அடுத்த மோசமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால் பணிவு காட்டக்கூடிய பெருமை. இது ஓரளவுக்கு தற்பெருமை என்று சொல்லலாம். ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் உஜுப் என்று சொல்வது. உஜுப் என்று சொன்னால் அவர் சில பொழுது பேச மாட்டாரு, அந்த பெருமையை பற்றி வெளிப்படுத்த மாட்டாரு, அந்த பெருமையை மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா உள்ளத்துல மழை போல பெருமை இருக்கும். உள்ளத்துல எப்படி இருக்கும்? மழை போல பெருமை இருக்கும். அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அடையாளம் கண்டு கொண்டாண்டால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதை அவன் அடையாளம் காணல வைங்களேன், ஏன்னா அது மிச்சம் லேசா தான் இருக்கும். இதை இஸ்லாமிய அறிஞர்கள் அதை குர்ஆன் சுன்னா எல்லாமே உஜுப் அப்படின்னு சொல்லுது. உஜுப் என்று சொல்றது உள்ளத்தை ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி. சில பொழுதுகள்ல அவர் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாரு, யார்கிட்டையும் காட்டிமிக்க மாட்டாரு, மிச்சம் பணிவா மக்களோட பழகிப்பாரு, மிச்சம் பணிவா எல்லாரோட நடந்திருப்பாரு. ஆனா உள்ளத்துல எப்படி இருந்திருப்பாரு என்று சொன்னால் உச்சகட்ட நிலையில இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கென சில அடையாளங்கள் உண்டு, அதற்கே உரிய இடத்துல அது வெளிப்படும், அதற்கே உரிய இடத்துல வெளிப்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அடையாளம் காட்டுகிறார்கள். இதுவும் பெருமை என்ற அந்த உணர்வில் உச்சகட்ட நிலை என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அகாஃபு அலைக்கும் அன் துத்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல பாவம் செய்வதை பயப்படலை என்று ரசூலுல்லாஹ் ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லிக்கிறாங்க. அது என்னத்துக்கு என்று சொன்னா அதுக்கு அடுத்தது மிச்ச மோசமானது என்றதுனால, அதுக்கு அடுத்தது மிகவும் மோசமானது என்றதுனால பாவம் செய்வதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை. உதாரணமா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில சொல்றாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யாமல் இருந்து நீங்க இந்த மன்னிப்பு கேட்கிற தன்மை இல்லாம போகுமே, அந்த நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டவர்களாக அவர்களை ஆக்குவார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, நான் பயப்படுவதெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்து உங்களது உள்ளத்திலே உஜுப் என்ற ஒரு சுய திருப்தி ஏற்படுமோ என்பதை நான் பயப்படுகிறேன். பாவம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சுய திருப்தி ஏற்படும், அதை நான் பாவத்தை விட பெரிய ஒன்றா பயப்படுறேன் நாங்கள் சொன்னாங்க. அப்படி என்றால் எல்லா பாவங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்றா நான் பாவம் செய்யலை என்ற ஃபீலிங், நான் பாவம் செய்யலை என்ற உணர்வு இருக்கிறதே. அதனால எல்லாரும் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்யறது போதும் வணங்கிட்டா. ஆனால் இந்த ரசூலுல்லாஹ் இதை சொல்ல வருது என்ன தெரியுமா? பாவம் செய்யவில்லை என்பதன் மூலம் ஏற்படுற உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வு மிகப்பெரிய பாவம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். அது எதனால ஏற்படும் தெரியுமா? யாரும் பாவம் செய்யாத உலகத்துல இல்ல, எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள், அவரவர்கள் இஹ்லாஸ் அவரவர்கள் தக்வாவுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அந்த செய்யாத உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது, அது மிகப்பெரிய பாவம். அந்த உஜுப் என்பது ஒரு மனிதனை அழிச்சிடும், ஒரு மனிதனை அழித்து விடும். அது நீங்க சர்வ சாதாரணமாக எங்களை நம்ம உணரலாம். சிலர்த்த சும்மா உட்காருவோம், ஒரு ஈமானிய மஜ்லிஸ், தஆலா நுமினு ஸாஅன் சொல்லி நபித்தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க. என்ன, நாங்க உட்கார்ந்து கொள்வோம், ஒருவர் நுஜத்திதுல் ஈமான், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் உட்காருவாங்க. அப்படி நேரத்தில் என்ன செய்வோம்? நாங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம், பேசி இப்படித்தான் என்னது நிறைய பாவங்கள் செய்யறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அழிச்சுக்கொள்ளணும் பேசுவோம். இந்த மாதிரி பேசுற சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம்,
என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமே. அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன சொல்வார்கள்? எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததுல ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை. எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை, யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை. பாவம் எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் 5 நேரம் தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன். பாவம் எனக்கு எதுவுமே என்ன, ஒரு தடவை 2 தடவை சினிமா பார்த்திப்போம், இவ்வளவுதான் நான் செய்யற பாவம். இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்றவங்கல்ல நான் யோசிச்சு பார்த்தா எந்த பாவமே செய்யல. யோசிச்சு பார்த்தா என்ன, எந்த பாவமே செய்யல. அப்படி அவரால் யோசிச்சு பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருது இல்லை. அவருக்கு என்ன செய்யல, பாவம் ஞாபகம் வருது இல்லை. இது பாவம் செய்யாதனால வரதில்லை, அந்த உச்சகட்ட சுய திருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது. ஏன்னா நல்ல மக்களாக இருந்தால், இஹ்லாசுள்ள மக்களாக இருந்தா தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோன்ற ஃபீலிங்ல தான் எப்ப இருப்பான். தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோ, சின்ன பாவமாக இருந்தாலும் தன்னை அழித்து விடுமோ என்கின்ற உணர்வில் தான் நல்ல ஒரு இஹ்லாசுள்ள தக்வா உள்ள ஒருவர் இருப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அட்வைஸ் கேட்கறாங்க. அல்லிம்னி துஆன் அகூலுஹுன்ன ஃபீ ஸலாத்தி, எனக்கு வந்து தொழுகையில சொல்றதுக்கு ஒரு துஆவை சொல்லித்தாங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு வச்சவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அவர் என்ன ஆட்சி பொறுப்புக்காரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய என்ன வழிகாட்டர். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், என்ன வேற ஏதாவது எனக்கு அல்ஹிம்னி அமலன் சாலிஹன், ஒரு நல்ல அமலை எனக்கு இல்ஹாம் பண்ணு, அப்படி ஏதாவது துஆ கேட்க சொல்லிக்கலாம். ஒரு துஆ சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த துஆ இருக்குன்னு பாருங்க. அதாவது இன்னி ظلمت நஃப்ஸி, அதாவது நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், துல்மன் கதீரா, மிகப்பெரிய அநியாயம் நான் என்ன செய்திருக்கிறேன். ظلمت நஃப்ஸி துல்மன் கதீரா, அவ்வளவு எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அர்த்தம் தெரியுமா? அவ்வளவு பாவம் செஞ்சிக்கிறேன். லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், அந்த பாவங்களை உன்னை தவிர வேற யாரும் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய பாவங்கள் நீதான் மன்னிப்பாள, நீதான் மன்னிக்கணும் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய லெவல்ல இருந்து இந்த துஆவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பாவிக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க, இன்னி ظلمت நஃப்ஸி ظلمன் கஸீரா, அதிகமான அளவுக்கு நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த துஆவை விரும்பி ஏத்துக்கிட்டு போறாங்க. அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவன். இப்ப நாங்க கற்பனை பண்ற மாதிரி கற்பனை பண்ண மாட்டேன். நான் செஞ்ச பாவத்தை பார்த்தா உண்டு, அவ்வளவுதான் பாவம் செஞ்சுக்கிறோம்னா துல்மன் கதீரன் சொல்ல இயலாது. நிறைய செய்திருக்கிறேன் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அப்படி என்று சொன்னால் உலகத்துல யார் மிகப்பெரிய இஸ்திக்ஃபாரும் அதிகமான இஸ்திக்ஃபாரும் செய்யறானோ அவன் தான் உள்ளத்தளவுல பணிவானவன் அர்த்தம். அப்ப இந்த உணர்வு இருக்கிறது, இந்த நான் பாவம் செய்யவில்லை என்று அவ்வளவு பெரிய பாவங்கள் இல்லை, அல்லது அதாவது அவரவர்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப பாவம் கூடுக்குவதற்கு இருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனாலும் உணர்வில் எவருக்கு நான் எதுவும் இல்லை, நான் ஒரு அளவுல அவர்களோடலாம் ஒப்புற நேரத்தில் நான் எவ்வளவோ மேல் என்ற மாதிரியான உணர்வு ஏற்பட்டால் இது பலவிதமான கெட்ட விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதுல முதலாவது சுய திருப்தி. முதலாவது என்ன, சுய திருப்தி. அதாவது சுய திருப்தி என்று சொல்றது தன்னிறைவுக்கல்ல, ஒரு விதமான பெருமை உணர்வது. ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டோம், அதை என்ன செய்ய மாட்டோம், காட்டிக்கொள்ள மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். அவர் கரண்டைக்கு மேல உடுத்திருந்து, தாடி நல்ல முறையில் வளர்த்திருந்து, அந்த அடையாளமே அதில் அப்படி வருது. தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு தக்வா உள்ள இஹ்லாஸ் உள்ள ஒரு மனிதர் வராரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார மனிதருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது, மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடையாளப்படுத்துறாங்க. ரசூல் அங்க வந்து அதாவது அதுக்காக வேண்டி கரண்டிகள் கொடுத்துட்டு வரேன் பெருமைக்கு அர்த்தம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நினைக்கிறாங்க. ஆனா வெளித்தோற்றத்துல யாருமே எந்த முடிவும் என்ன செய்யலாது, எடுக்கலாது. வெளித்தோற்றத்துல எதுவுமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆனா நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்ம பார்க்கிற நேரத்தில் இந்த விதமான அடையாளம் இல்லை. ஆனால் ஆய்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வில் ரசூலுல்லாஹ்வுக்கு தோன்றது என்ன, இவர் பெருமைக்கு. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தாரு, எதுவும் பேசல. யா முஹம்மத் யஅதில், முஹம்மதே நேர்மையாக நடந்துகோங்க. என்ன சொன்ன, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், யஅதில் நேர்மையாக நடந்துகோங்கன்ட்டு அவர் போயிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்டா, இல்லம் அஅதில் ஃபமைய அதில், நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இங்கே யார் நேர்மையாக நடப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. நான் நேர்மையாக நடக்கிறேன்னு வேற யார் தான் இப்ப நேர்மையாக நடக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கேட்கிற லெவல்ல இருக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதரை கொல்லுகின்றவர் யாருன்னு கேட்டாங்க. ரசூல் இந்த மாதிரி பேச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினை செய்த இந்த மனிதரை கொல்கின்றவர் யாருன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்படின்னா அவர் முஸ்லீம் ஆகிறார், அவர் முஸ்லீம் ஆகிறாரு என்ன. ஆனா ரசூலுல்லாஹ் அவரை கொல்லணும்னு சொன்னாங்க. அப்ப ஒரு நபித்தோழர் போறாரு, அவர் சுஜூத்ல இருக்கிறார், பள்ளியில சுஜூத்ல இருக்கிறார். பாருங்க, பள்ளியில ஒரு சுஜூத்ல இருக்கிறார், திரும்பி வந்துட்டார். ஒரு தொழுகையாலே எப்படி கொல்றது அப்படின்னு திரும்பி வந்துட்டார். அடுத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, அவர் தொழுகையில இல்ல, அவர் போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இவரை கொண்டிருந்தால் அதான் இந்த சமுதாயத்தில் வர கடைசி ஃபித்னா. இவரை கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா இதுதான். இதோட இந்த சமுதாயத்தில் எந்த ஃபித்னாவும் என்ன, கவாரிஜ் ஃபித்னாவும் இல்ல, சஃபீன் ஃபித்னாவும் இல்ல, ஜமல் யுத்தமும் இல்ல, ஒரு யுத்தமும் இல்ல, எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், இதுதான் முடிவாக இருந்திருக்கும். இவரால தான் ஒரு சமுதாயம் வெளியா, இவருடைய வழித்தோன்றலில், அதாவது இவருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தஹ்தகிரூன ஸலாத்தகும் மா ஸலாத்திஹிம் வ ஸியாமகும் மா ஸியாமிஹிம். உங்களது தொழுகையோடு அவர்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன தொழுகிறோன்னு சொல்லிக் கொள்வீர்கள் என்று சஹாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க. உங்களது நோம்போடு அவர்களது நோன்பை ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன நோன்பு வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க, சொல்லிக் கொள்வீர்கள். யக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிஸு அன் தராகிஹிம். குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள், தொண்டைக்குழி என்ன செய்யாது, தாண்டாது. யகூலூன மின் கௌலி கைரில் பரியா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களுடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். சுஃபஹாஉல் அஹ்லாம் வ ஹுதஸாஉல் அஸ்னான். இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், சிந்தனையில மடையர்களாக இருப்பார்கள். யுகாத்திலூன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்தான். சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள். சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள். உண்மையிலேயே இந்த உஜுப் என்றது ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா, சுய திருப்தி வந்துச்சுன்னா, முதலாவது அவன் மோசமானவங்களா பார்க்கிறது முஸ்லிம்களை தான். முதலாவது மோசமானவனா பார்க்கிற யார தெரியுமா, பக்கத்துள்ள சகோதரனை, முன்னு வீட்டில் உள்ள அண்டை வீட்டார, எல்லாரும் கெட்டு போயிட்டான், காபிரி இவனை விட நல்ல, அப்படி என்ற பார்வை அவனுக்கு நிறைய என்ன செய்யும், தோன்றும். ஏன்னா அவன் சிறந்தவன் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாகும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஹலக்கன் நாசு ஃபஹுவ அஹ்லகுஹும். மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அந்த சொன்னவர் தான். நாங்க சொல்லலாம், மக்கள் அழிஞ்சிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க யாராவது சொன்னா, சொல்றவன் தான் இருக்கிறதுலே மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, பதிலுக்கு பதில் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? இல்ல, இது ஒரு மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவு. அது மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவுன்னு அர்த்தம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்மையா நடங்க என்று சொல்லிட்டு மிச்ச விவாதமும் செய்யல, போயிட்டாரு. மிச்ச விவாதமும் செய்யல, மக்கள் தான் அழிஞ்சு போயினான்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யும், அவருக்கு வரும். இதுக்கு பேர் உஜுப். இதுக்கு பேர் என்ன, உஜுப், ஒரு சுய திருப்தி என்றது. அப்ப பெருமை, அகங்காரம், அதுக்கு அடுத்த அட்டம் தற்பெருமை என்று சொன்னால் அதையும் தாண்டி உள்ள ஒரு உணர்வு என்று தான் அதை சொல்ல வேண்டும், சுய திருப்தி. இந்த சுய திருப்தி செயற்பாடுகள்ல பல பொழுதுகள்ல விளங்காது. தக்வா என்ற ஆடை அது அணிந்திருக்கும், இறையச்சம் என்ற உணர்வை அது போர்வையாக என்ன செஞ்சிருக்கும், போற்றிருக்கும். ஆனா நமக்கு தெரியாது உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு கிபிர் இருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு உஜுப் இருக்க மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனை மாதிரி இருக்கும், சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனை மாதிரி இருக்கும். சஹீஹ் புகாரில வருது, ஒரு மனிதர் நடந்து வருகிறார், டிரெஸ்ஸை இழுத்துக்கொண்டு நடந்து வருகிறார். அவருடைய ஆடை அவரை என்ன செய்து, அஜாபுக்குள்ளாக்குது. இதே வார்த்தை உஜுப், ஒரு திருப்திக்குள்ள அவருக்கு உள்ளாக்குது. அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹுசிஃப பிஹி, அவர் பூமிக்குள் உள்வாங்கப்படுவார். அவர் பூமிக்குள் என்ன செய்தாரு, உள்வாங்கப்பட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதர் நடந்து வந்தாரு, பூமிக்குள்ள உள்வாங்கப்பட்ட, பூமி விழுங்கிச்சு, அவரை ஒரு பூகம்பம் மாதிரி வந்து விழுங்கிச்சு. மறுமை நாள் வரைக்கும் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில வருது. யோசிச்சு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் காரணமா சொன்ன என்ன தெரியுமா, அவர் ட்ரெஸ்ஸோட வராரு, அந்த ட்ரெஸ் அவருக்கு அஜாப், ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தி, ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியது. அதன் மூலம் அவர் உள்வாங்கப்பட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் உஜுப் என்ற பாவத்துடைய ஹுதூரத், அதனுடைய என்ன, அதாவது அந்த ஆபத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் தண்டனையாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை பாத்தீங்கன்னா சின்ன வேடுதான், தண்டனைகள் பெரிதாக இருக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம உலகத்துல செய்யற பாவத்தை, இப்லீஸ் செஞ்ச பாவத்தையும் எடுத்து பாருங்க. எது பெரிய பாவம்? இப்லீஸ் அல்லாஹ்வோடு பேசுற நேரத்தில் ஒரு பாவம் செஞ்சான். என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்ய சொன்னான். இப்லீஸ் உனக்கு நான் சுஜூத் செய்ய மாட்டேன்னு சொல்லல, உன்னையே நான் வணங்க மாட்டேன்னு சொல்லல, உன் வார்த்தை என்னது, உன் வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட மாட்டேன்றலாம் சொல்லல. இந்த ஆளுக்கு நான் ஏன் சுஜூத் செய்யணும் அப்படின்னு தான் கேட்டார். அவரை களிமண்ணால படைச்சுக்கிறாய், என்னை என்ன நெருப்பால படைச்சுக்கிறாய், நான் ஏன் நீ களிமண்ணால படைத்தொத்தனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் அப்படி என்றுதான் இப்லீஸ் கேட்டான். அல்லாஹ் தஆலா சபிச்சான். மலக்குமார்களோடு வைத்திருந்த ஒருவரை அல்லாஹ் தஆலா சபித்தது மாத்திரம் இல்லாமல் கடைசியில ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பாவம் செஞ்ச பின்னால அத்தனை பேரை இந்த உலகத்துக்கு தூக்கி எறிஞ்சான்னு பாக்குறோம். இந்த பாவத்தோடு நம்ம செய்யற பாவங்கள் எல்லாம் ஒப்பிட்டோம்னு சொன்னா இப்லீஸ் செஞ்ச பாவம் சின்னதா ஆகிடும். இப்லீஸ் செஞ்ச பாவம் சின்னதா ஆகிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மரத்தை நெருங்கினது, இன்றைக்கு ஃபுல்லா அந்த மரத்தை தான் நெருங்கிட்டீங்க. அவ்வளவு பாவம், அவ்வளவு ஹராம் செஞ்சுக்கிட்டு நிறைய மக்கள். அந்த தண்டனை அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஆனால் சில இடங்களில் செய்பவரை பொறுத்தும், அவருடைய எண்ணங்களை பொறுத்தும், அவருடைய சூழலை பொறுத்தும் தண்டனைகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். படித்தவர்களுக்கு, மார்க்கத்தை புரிந்தவர்களுக்கு, விளங்கியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை அவசரப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவசரப்படுத்துவான். அறியாமல் விளங்காமல் நிறைய செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ் தஆலா தண்டனை என்ன செய்வான், லேசாக்குவான்.
அல்லது என்னது லேட் ஆக்குவா. இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாம உள்நோக்கினோம் என்று சொன்னால், இப்லீஸ் அல்லாஹு தஆலா அவருடைய அஜாபி, நான் படைக்கப்பட்ட அந்த அதாவது அந்த அந்த மூல பொருளை நினைச்சு இப்லீஸ் என்ன செய்யறான், பெருமை அடிக்கிறான். அல்லாஹு தஆலா அதுல என்ன செய்கிறான், வெளியேற்றத்தை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானமான ஒரு பகுதி ஆரம்பமாக நாங்கள் மிக ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உஜுப். உஜுப் என்றது என்னன்னா பெருமை, அதுக்கு அடுத்ததாக தற்பெருமை. தற்பெருமை அடிக்கிறது கூட நிறைய வாயால வெளிப்படும் அந்த பெருமை உணர்வுகள். உஜுப் என்றது ஒரு சுய திருப்தி, அது மௌனமானது. யக்துலு சாஹிபஹு, அது இருக்கக்கூடியவரை அதே கொன்று, அது இருக்கக்கூடியவரை அதே அழிச்சு சாகடிச்சிடும். ஏன்னா அவருக்கே தெரியாது. ஆனால் அவரை வந்து அது என்ன செய்யும், ஒரு பெருமிதமான இடத்துல வச்சிருக்கும். அட்வைஸ் ஏறாது, உபதேசம் பண்ணி பாருங்க எடுபடாது, உபதேசம் பண்ணி பாருங்க எடுபடாது. நல்லவர்களுடைய அந்த உபதேசங்கள் மனதுக்குள்ள போய் பதியாது, எதுவுமே நடக்காது. ஏன்னா அது வந்து உள்ளத்துல ஏறிக்கும். தற்பெருமை சில பொழுது விளங்கும், பெருமை சில பொழுது விளங்கும், இஜாப் விளங்காது. அதை வந்து அழகான ஒரு முறையில் உணர்த்துறாங்க. ஃபுதைல் இப்னு ஐயாதும் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உலகப்பற்றின்மைக்கு முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள். உலகப்பற்றின்மைக்கு முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய ரெண்டு அறிஞர்கள் தான் இது ஃபுதைல் இப்னு ஐயாத், சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ். ஒரு மஜ்லிஸ்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கிறாங்க. உள்ளத்தை தக்வாவை ஊட்டுவதற்காக உபதேசம் பண்ணிக்கிறாங்க. குறை நிறைகளை பேசிக்கிறாங்க. பேசிட்டு ஒரு பரக்கத்தான ஒரு உணர்வோட, நல்ல அழகான ஒரு ஈமானி உணர்வோட அந்த மஜ்லிஸை விட்டு எழும்புறாங்க. எழும்புற நேரத்தில் சுஃபியான் அஸ்-ஸௌரி சொல்றாரு, இன்னி அர்ஜுல்லாஹ் யகூன ஹாதல் மஜ்லிஸ் முபாரக்கன், நான் அல்லாஹ்விட்ட ஆசை வைக்கிறேன் இந்த மஜ்லிஸ் வந்து என்ன ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் ஆசை வைக்கிறேன். யார் சொல்றாரு? சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு. அவர் ஃபுதைல் இப்னு ஐயாத் சொன்னாரு, வ இன்னி அகாஃபுல்லாஹ யகூன ஹாதல் மஜ்லிஸ் இன்தல்லாஹி மஅசியத்தன், அல்லாஹ்விடத்திலே இந்த மஜ்லிஸ் வந்து ஒரு பாவமாக இருந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். நான் உட்கார்ந்து இந்த மஜ்லிஸ் வந்து பாவமான ஒரு மஜ்லிஸாக, கெட்ட ஒரு மஜ்லிஸாக அமைந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இதான் அங்க டிஃபரெண்ட். கெட்ட எண்ணத்துக்கு எதுவுமே நடக்கலங்க, மோசமான எதுவுமே நடக்கல. அப்புறம் விளங்கப்படுத்துறாரு அவரு. இல்ல, அதுக்கு காரணம் சொல்றாரு, நீங்க என்னோடு பேச, ரெண்டு பேரும் மிக முக்கியமான அறிஞர்கள், நீங்க என்னோடு பேசுற நேரத்தில் நான் ஃபுதைலோடு பேசுகிறேன் என்பதனால இருக்கிற வார்த்தைகளில் அழகான வார்த்தையை செலக்ட் பண்ணி, இருக்கிற தகவல்களில் மிக சிறந்த தகவல்களை செலக்ட் பண்ணி என்னோட பேச நினைச்சீங்களா இல்லையா? நான் உங்களோடு பேசுவதில் இருக்கிற வார்த்தைகள் அழகான வார்த்தையை செலக்ட் பண்ணி, இருக்கிறதுலேயே மிக முக்கியமான தகவலை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சனா இல்லையா? இந்த உணர்வே ரெண்டு பேர்கிட்ட எதை ஏற்படுத்தி, ஒரு விதமான ஒரு திருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்விடத்தில் ஒரு கெட்ட மஜ்லிஸாக இருந்து விடுமோன்னு நான் பயப்படுகிறேன். இதுதான் உஜுப். அதை அவர் புரிஞ்சிருந்தார். அதை என்ன செஞ்சார்? அவர் புரிந்திருந்தார். அதனால அதை என்ன செய்யறாரு, அதை சொல்கிறார். ஆனால் இது நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பத்தில் இது விளங்காது. நிறைய சந்தர்ப்பத்தில் நம்மகிட்ட அது இருக்கிறா இல்லையான்னு விளங்காது. நல்லவர்களை அழிக்கக்கூடிய ஒரு விதமான பெருமை என்றால் இந்த சுய திருப்தி என்ற உஜுபு தான். நல்லவர்களுக்கு விளங்காது, நல்லவர்களுக்கு அது என்ன செய்யாது, விளங்காது. சில நேரத்தில் எங்களை மிகச்சி இல்லைன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அதில் நீ நேர்மையாக நடந்து கொண்டு சொன்னவர் எப்படி சொன்னாரு? அவ்வளோ சஹாபாக்கள்லாம் இருக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவர், சஹாபியா இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து நேர்மையா நடந்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா அவர் வந்து உபதேசம் பண்றதா நினைக்கிறார். யாருக்கு? ரசூலுல்லாஹ்களுக்கு. ரசூலுல்லாஹ் திருந்து என்னது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் பெரிய பிரச்சனையா அவரை திருத்திக் கொள்வோம் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னு அவன் உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு உஜுப் சுய திருப்தி இருக்கணும். ஆனால் அவனுக்கு விளங்கல, அவருக்கு என்ன செய்யல, விளங்கல. அதனாலதான் மற்ற எல்லாவற்றை விட உணர்த்தினாலும் உணரப்படாத ஒரு உணர்வுக்கு இது என்ன செய்யும், உண்டாக்கிரும் இந்த உஜுப் என்றது. தற்பெருமையுடைய வடிவம் அது. மற்றவைகள் எல்லாம் பெருமை என்கின்ற அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அது சில நேரங்களில் எங்களுக்கு தெரியாம மிகச்சிரும், எங்களுக்கு தெரியாம மிகச்சிரும். நம்மளோட சில வேளைகளில் நமக்கு அந்த உஜுபே இருக்காது, நமக்கு அந்த உஜுபே என்ன செய்யாது, இருக்காது. நமது சூழல் அந்த சுய திருப்தியை ஏற்படுத்தும், நாம் பழகின்ற மக்கள் அந்த சுய திருப்தியை ஏற்படுத்தும். ஏன் வந்து பல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து, அதாவது தல்பீஸ் இப்லீஸ் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹுடைய புத்தகம் இன்றைக்கு ஷைத்தானுடைய குழப்பங்கள். அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு அறிஞர் எங்க அவர் நண்பர்களாக இருக்கணும்னா அவரை விட படிச்ச நிறைய மக்களை நண்பர்களாக வச்சுக்கணும். என்ன காரணம்? அப்பதான் தண்ட குறை விளங்கும். தண்ட குறை என்ன விளங்கும்? ஆனா எல்லாருக்கும் என்ன விருப்பம் தெரியுமா? நம்ம விட கொஞ்சம் கீழே உள்ளவனை வச்சுக்கின்றா தான் கட்டுப்படுவான். எங்களை விட கொஞ்சம் கீழே உள்ளவனை வச்சுக்கின்றா தான் சொன்னா கேட்பான். மேல உள்ளவனை வச்சா அறப்படிப்பான். அப்படி சொல்லி விளக்கிறது. எப்படி? மேல உள்ளவனை வச்சுக்கின்றா நீங்க பாருங்க, தனக்கு சூழ அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை இழந்தவர்கள் எல்லாம் எந்த நிலைமைக்கு போய்ப்பாங்க. அவர்கள் இருந்தா என்ன செய்வாங்க, குறைய சுட்டி காட்டும், கொஞ்சம் தாறுமாறா சுட்டி காட்டுற 4 பேர் இருப்பான். ஆனால் 40 பேர் நல்ல முறையில் சுட்டி காட்டுறவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இருந்தால் நான் அதை கலைஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த தவறை என்ன நான் வந்து நீக்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு வைங்களேன், என்ன சூழ படிக்காத விளங்காதவர்களே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன நினைக்க ஆரம்பிப்போம், நமக்கு விளங்கினா விளக்கம், நான் நினைச்சதான் சரி என்ற உணர்வு ஏற்படும்.
எல்லோருக்கும் இது வாழ்க்கையில் என்ன செய்யும், ஏற்படும். எனவே உஜுப் என்பது ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை, அதாவது அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது, நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம், சமூகம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் ஒரு கிராம பிரவாசி வந்து உங்களோட ஒட்டகத்துக்கு என் ஒட்டகத்துக்கு ஒரு ஓட்டம் வைப்பமான்னு கேட்டார். ஒரு ஓட்டம் வைப்பமான்னு கேட்டாங்க. ஒரு ஓட்ட போட்டி நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்து ரசூலாவோட ஒட்டகம் தோல்வி அடைஞ்சு. ஓடின ஒட்டகம் ரசூலாவோட ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சு. தோல்வி அடைஞ்ச உடனே உள்ளத்துக்குள்ள இயல்பா மனுஷனுக்கு என்ன வரும், ஆனா இன்றைக்கு பார்த்து தோல்வி அடைஞ்சு பெரிய ஒரு ஒட்டகத்தோட தோல்வி அடைஞ்சா கூட, ஏன்னா நல்ல வீரனோட தோல்வி அடைஞ்சா கூட நல்ல பேர் கிடைச்சிடும். கிராமப்புறவாசி எங்கேயோ இருந்து வந்தால் ஒட்டகத்தோட விட்டு நம்ம வேகமான ஒரு ஒட்டகம் செஞ்சுட்டு என்று ஷைத்தான் வந்து அப்படியே உணர்வை ஏற்படுத்துவான். இதோ பக்கத்துல சஹாபாக்கள் வேற இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னா சரி, இவன் ஏதோ வந்து தவறு செஞ்சுட்டான் விளங்கிட்டா, அல்லது என்ன வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட போதும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அநியாயம் செஞ்சா நினைச்சு சஹாபாக்கள் ஏதாவது செய்வதற்கு போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுடைய அந்த உணர்வை பார்த்து போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்குன் அலல்லாஹி, அல்லாஹ்வுடைய கடமைகளில் உண்டு, அல்லாஹ் யர்தஃபி ஷைஉம் மினல் அர்தி இல்லா வதஅஹுல்லாஹ், இந்த பூமியிலிருந்து எந்த ஒன்றும் வளர்ந்து சென்றாலும் ஒரு முறை கீழே தாழ்த்தி வைப்பது அல்லாஹ்வுடைய கடமைகள்ல உண்டு. நல்ல ஒசக போயிட்டிக்கிறோமா, சுஜூது நிறைய செய்யணும், கீழே உள்ள போறோம்னு அர்த்தம். கிட்டத்துல என்ன அர்த்தம், கிட்டத்துல என்ன கீழே உழுவோம்னு அர்த்தம். எல்லா துறையில வளர்றவங்களும் அதை நினைக்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள்ல உண்டு, அல்லாஹ் தனக்கு எழுதி கொண்ட விஷயங்கள் உண்டு. அல்லாஹ் யர்தஃபி ஷைஉம் மினல் அர்த், பூமியில எந்த ஒன்று உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி வைத்து விடுவது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒட்டக தோல்வி அல்லாஹ் செஞ்ச அந்த வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒட்டகத்தில் ஏற்பட்ட தோல்வி இருக்கிறதே அல்லாஹ் தஆலா செஞ்ச வேலை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்றதை பார்க்கிறோம். இந்த உணர்வு வரவே கூடாது. இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் சூழல்ல பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்படும் என்பதை இன்னொரு வகையில் நான் சொல்வதாக இருந்தால், இப்ப நான் இவ்வளவு நேரம் அவனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய அதாவது அந்த உஜுப் என்ற சுய திருப்தியுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். இல்லைண்டா அதனுடைய அதாவது பாரதூரங்கள், அதனுடைய மறுமை விளைவுகள், அவைகளாம் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா நீங்க அந்த சரியா அடையாளம் காணணும். அப்பதான் ஒவ்வொருவருக்கும் என்ன வரும், இது என்னையும் இருக்கும், இது ஒவ்வொருவரிலையும் இருக்கும் அப்படின்றது. சரியாக பயான்கள்ல கூட நீங்க பார்க்கலாம். என்னண்டா எனக்கு இந்த பயான் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பண்றவன் நான் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறது, கேட்கிறவங்க நீங்க உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறது. அதனாலதான் பயான் எடுபடுறது இல்லை. உதாரணமா என்ன தெரியுமா, தர்மம் செய்யுங்க அப்படின்னு ஒரு பயான் போகுதுன்னு வைங்களேன். இவர் என்ன நினைக்கிறேன்டா, பக்கத்தில் உள்ளவரை பார்க்கறது, கேளுங்க உங்களுக்கு தான். ஏன் இவர் செஞ்சுக்கிறார், இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, செஞ்சுக்கிறாரு. அப்ப பக்கத்தில் உள்ளவருக்கு நினைக்கிறது. மனசளவுல சொல்லாதவங்க கூட என்ன நினைக்கிறேன்டா, அல்ஹம்துலில்லாஹ் மௌலா இன்றைக்கு சொன்ன அத்தனை சிறப்பு அம்சங்களும் நம்ம செஞ்சுக்கிறோம். அதுபோல வெளியே வந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர், கட்டாயம் தொடர்ந்து பண்ணணும். மக்கள் நிறைய தர்மங்கள்ல குறைவாக்கிறார் அப்படின்னு அவர் என்ன சொல்ல வராரு, நான் ஓகே, நான் வந்து ஓகேன்னு சொல்ல வரார். சொல்றாங்களா இல்லையா, இது தேவையா, இது இந்த விஷயம் தேவையே இல்லை. பயான்ல ஏதாவது குறை இருந்தா பேத்து சொல்ல வேண்டியதா, இப்படி ஒரு பிள்ளைன்னு என்ன செய்யுது உங்களோட பயான்ல என்னென்ன விஷயங்கள்ல குறை இருக்குன்னு அந்த ஆள் கொஞ்சம் திருந்தி வாழ்வாரு. பேத்து பாராட்டுறதெல்லாம் பாராட்டி விட்ட உடனே நமக்கு என்ன நடக்கும், இயல்புலே மற்றவங்களோட உஜுபை நம்ம வளர்ப்போம். வளர்க்கவே கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாராட்டினா முகத்துல மண்ணை போடுங்கன்னு சொன்னாங்க. தெரியுமா, பொதுவாக நல்லா பாராட்டுறவர்கள் யார்கிட்டையும் அவசரமா விமர்சிக்கிற தன்மைக்கும், நல்லா பாராட்டுகின்றவர்கள் எல்லோரிடத்திலும் அவசரமாக விமர்சிக்கின்ற தன்மை இருந்தே ஆகும். அதனால ரசூலுல்லாஹ் அதை விரும்பல. எப்ப எந்த இடத்துல ஒரு பாராட்டு தேவை அந்த இடத்துல மட்டும் சொன்னால் அது போதுமானது. தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின் ரசூலுல்லாஹ், அது வந்து ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய நன்மாராயம். இதனால ஒரு பிரயோசனம் இல்லை. அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டார். அவங்களுடைய சகோதரி அம்ரு பின்த் ரவாஹா, அதாவது நுமான் இப்னு பஷீருடைய மனைவி, இந்த நுமான் இப்னு பஷீர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாரு. அப்ப அம்ரு பின்த் ரவாஹா இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்த உடனே பொதுவாக தங்கச்சி தாத்தானா என்ன செய்வாங்க, கொஞ்சம் மனைவிக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்துல வந்து என்ன செய்வாங்க, மிகவும் தாய்க்கு அடுத்தபடியாக மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களா யார் இருப்பாங்க, தங்கச்சியும் தாத்தா இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், வா ஜபலா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. வா ஜபலான, மலையே விழுந்துட்டியே. ஏன்னா அவர் தளபதி, அவர் ஒரு பட தளபதி. மலையே விழுந்துட்டியே, வா ஜபலான்னு பல முறை சொல்றாங்க. ஏன்னா உணர்வுல சொல்றாங்க அவர் சகோதரி, மலையே விழுந்துட்டியே, மலையே நீ விழுந்துட்டியேன்னு சொல்லி படை தளபதியாக இருந்தவர் மயங்கி விழுந்த டைம்ல அப்துல்லா இப்னு ரவாஹா கொஞ்ச நேரத்தில் விழிச்செலும்புறாரு. விழிச்செலும்பிற உடனே தங்கச்சியை பார்த்து சொல்றாங்க, நீங்க வா ஜபலான்னு சொன்ன அந்த பாராட்டின ஒவ்வொரு நேரமும் இருக்குதே, அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை வைத்த இடத்திலே கேட்டார், நீ உண்மையிலே மலைதானா, நீ உண்மையிலே மலைதானா, மலை என்ற பெயருக்கு நீ தகுதியானவனா என்ற வார்த்தை எனக்கு திருப்பி திருப்பி கேட்கப்பட்டது என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. மலையே என்று சொல்லப்படுற மத்தவும் பாராட்டின பாராட்டுக்கு தண்டனை அனுபவிச்சார் யாரு, அப்துல்லா இப்னு ரவாஹா. திருப்பி கேட்கப்பட்டது உண்மையிலே மலையா, யாரும் மலை இல்லை, வணங்கிட்டா யாருமே மலை இல்லை. ஆனால் ஒரு மனிதர் இந்த சமுதாயத்தில் மலை அளவுக்கு சேவை செஞ்சிருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்தை அவர் அடைந்திருக்கலாம்.
அவருக்கு நம்ம என்ன நினைக்கணும்னா இன்னும் இன்னும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதை செய்வதற்கான அதாவது வழிகள் அல்லாஹ் திறந்து கொடுக்கணும். அதை செய்யாம அழிச்சுடுறது, அதை செய்யாம போய் என்னது நீங்க செஞ்ச மாதிரி இந்த ஊர்ல எவன் செய்யறான்னு கேட்குற, அதோட அந்த ஆள்ட நன்மை எல்லாம் முடிச்சு. அவரோட உள்ளத்துல என்ன வந்துடும், ஒரு பெரிய ஒரு ஏஜாப் வந்துடும். பாராட்டுறதுக்கு ஒத்தன் இருந்தா ஊரே பாராட்டுற மாதிரி நினைக்கும், விமர்சிக்கிறதுக்கு ஒத்தன் இருந்தா ஊரே விமர்சிக்கிற மாதிரி நினைக்கும். இதான் மனசு. அப்ப எனவே இந்த மாதிரி கேட்ட உடனே அவனுடைய உணர்வு என்ன செஞ்சிருது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து. அப்ப வாஜபலான்னு ஒரு சகோதரி சத்தம் போட்டதுக்கு ஒரு மலக்க நியமிச்சு அல்லாஹ் கேட்கிறான், என்னது ஹல் அன்த ஹக்கதா, நீ அப்படித்தானா, நீ அந்த நிலைமையில உள்ளவதானா, உண்மையிலே நீ மலைதானா. ஆனா படைத்தளபதி மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்டார் ஷஹீதாக. ஆனால் இந்த கேள்வி ஒரு நபி தோழருக்கு கேட்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு ரவாஹா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுவார். பிற்காலத்தில் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுவார். அதாவது சகோதரி அம்ரு பின்த் ரவாஹா கண்ணீர் கூட சிந்தல, அழக்கூட இல்லை. அவங்க கொல்லப்பட்ட பிறகும் அழக்கூட இல்லை. ஏன், அதுல ஒரு பாசம் இருந்துச்சு. தன் சகோதரனுக்கு என்ன ஒரு நிம்மதியான பயணம் என்ன செய்யணும், வரணும். இந்த மாதிரி எதுவும் என்ன செய்யக்கூடாது, நான் செஞ்சிடக்கூடாது என்கின்ற உணர்வுல அவர்கள் அழக்கூட இல்லை. அப்படி இந்த செய்தி நம்ம சஹீஹ் முஸ்லிம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த அதாவது மௌத்தாகின பின்னால் கூட அழக்கூட இல்லாத அளவில் இருக்க வேண்டும். ஆனால் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் வந்து மௌத்தாகின பிறகு முகஸ்துதியா தான் இருக்கிறாங்க. மௌத்தாக முந்திதெல்லாம் முகஸ்துதியா, அந்த மௌத்தாகின பிறகு என்னது முகஸ்துதியா தான் இருக்கிறாங்க. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி எப்படியாப்பா மௌத்துக்கு முன்னால என்ன முகஸ்துதி ஓகே, மௌத்துக்கு பிறகு நீங்க ஒவ்வொருவரும் என் மௌத்துக்கு இவ்வளவு கிரௌட் வரும், இத்தனை பேர் என்னைய பார்க்க வருவாங்க நினைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார். ஆமாண்ணா, அதுதான் வாழ்ற நேரத்திலே மௌத்துக்கு பிறகு உள்ள கிரௌட கற்பனை பண்ற அளவுக்கு மனுஷன் வந்து பலகீனமானவர். நான் மௌத்தாகினா எப்படி இருக்கும் கிரௌட், நான் மௌத்தாகினா எப்படி இருக்கும் கிரௌட். இந்த சிந்தனையும் அஜாப், இந்த சிந்தனையும் என்ன அஜாப், அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தியுடைய விளைவு. அது மனிதனுக்கு என்ன செய்வதில்லை, அது விளங்குவது கிடையாது. இந்த மாதிரியான சிந்தனை விளங்குவது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இது நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான உணர்வு. இது நமக்கே தெரியாது. இது கடைசியில எங்க போய் நிக்கும்னா, எனது குறை எனக்கு விளங்காது, எனது பாவங்கள் எனக்கு விளங்காது, நான் அடிச்ச பெருமைகள் விளங்காது, நான் பேசிய கெட்ட வார்த்தைகள் விளங்காது, நான் சொன்ன எதுவுமே விளங்காது. ஆனா எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணிப்பாங்க, விளங்காது. நான் எல்லாரையும் குறையாகவே பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு உளு, நான் மற்றவர்களை விட கொஞ்சம் உயர்த்தியானவன் என்கின்ற ஒரு உணர்வு தான் இந்த இது உளு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வதில்க தாருல் ஆখিরা நஜஅலுஹா இல்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. இந்த உலகத்தில் எந்த ஃபஸாதையும் எந்த உளு உயர்வையும் விரும்பாதவர்களுக்காக நாம் அந்த மறுமையை ஆக்கி இருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயர்வையும் விரும்பாதவர்களுக்காக நாம் மறுமையை ஆக்கி இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உளுவுடைய பிராக்டிக்கல் வடிவங்களை பாருங்க. சரி, நமது அன்றாட இதுலையும் எப்பயும் நம்ம பிராக்டிக்கல் வடிவமாக என்னென்னதெல்லாம் செய்வோம். உளு என்ற ஒரு வந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு உயர்வு உணர்வு, ஒரு உஜுப் சுயதிருப்தி வந்தால் என்னென்ன பாவங்கள் வந்து சேரும் தெரியுமா? விட்டு கொடுப்பு வராது, இது உள்ளவர்கிட்ட விட்டு கொடுப்பு வராது. மன்னிக்கிற தன்மை என்ன செய்யாது, வராது. அப்படியே மன்னிக்கிற இடமாக இருந்தாலும் அவருக்கு பெருமை சேர்க்கிற இடமாக்கும். அது அப்படி இடத்துல மன்னிப்பார். கோபம் வேகமாக வரும், கோபம் என்ன செய்யும், வேகமாக வரும். கோபம் மட்டம் தட்டுறது தாராளமா இருக்கும், மட்டம் தட்டுறது தாராளமாக என்ன செய்யும், இருக்கும். இவ்வளவோடு சேர்ந்து எல்லாம் இருக்கும், இபாதத்து தொழுகை எல்லாம் இருக்கும். ஒரு 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 கவிஞர் ஒரு வசனம் எழுதியிருந்தார், எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா கேட்பதற்காக பள்ளிக்கு போனேன், ஆனா அநியாயம் செஞ்சவங்க எல்லாம் முன்சப்புல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்றார். எப்படி, என்ன அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா கேட்க நான் பள்ளிக்கு போனேன், அங்க முன்சப்புல அநியாயம் செஞ்சவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்றார். அப்படின்னா என்ன, முன்சப்புல உட்கார்ந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன மத்த எல்லா பாவத்தையும் என்ன செய்யறது. என்ன உணர்வு தெரியா, நம்ம செய்யற பாவங்களுக்கு முன்சப்புக்கு போனா தாண்டா மன்னிக்கப்படும் என்ற ஃபீலிங்ல போறாங்களா என்னன்னு விளங்கல. அதாவது முன்சப்புக்கு போறதெல்லாம் தவறு கிடையாது, முன்சப்பு தான் சிறந்த சப்பு. ஆனா அநியாயம் செஞ்சவங்களா முன்சப்புல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க என்னது சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு இபாதத்துக்கும் மத்த வாழ்க்கைக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் ஆயிட்டு. நல்ல மனிதர்கள் எல்லாம் இபாதத்துக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அஹ்லாக்ல மோசமான மனிதர்கள் எல்லாம், அஹ்லாக்ல நல்ல மனிதர்கள், இபாதத்துல மோசமானவங்க எல்லாம் வெளியே உட்கார்ந்து நிற்கிறாங்க. இபாதத்துல நல்லம், அஹ்லாக்கே இல்ல, முன்சப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எல்லாரையும் சொல்லல, இது பண்ணிட்டா முன்சப்புல உட்கார்ந்து மோசப்படி சொல்லல, விதிவிலக்காக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா தலகீழான ஒரு நிலை என்ன செய்யறது வந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உஜுபுடைய தன்மை எப்படி மாற்றுவது, இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும். சாதாரண விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், சாதாரண பேச்சில விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி இந்த உஜுபு வளர்ந்து போனா இந்த ஜாகிலியா மக்கள் வந்து 40 வருஷத்துக்கு ஒரு ஒட்டகத்துக்காக யுத்தம் செஞ்சாங்களோ, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யுத்தம். வீதியில நீங்க போற டைம்ல காணலாம், யாராவது வந்து ஹோன் அடிச்சிருவான், பின்னால போற வேகமா ஹோன் அடிச்சிருவான். இவர் போற வண்டி கொஞ்சம் பெருசா இருந்துன்னு வைங்க, இவர் போற வண்டி கொஞ்சம் பெரிய லெவல்ல வண்டி, அங்க ஹோன் அடிச்ச ஒரு ஆட்டா வண்டி வைங்க, அவ்வளவுதான். இதே லெவல்ல வண்டி ஹோன் அடிச்சா
ரைட் நம்ம 2 பேரும் தானே பரவாயில்லன்னு போயிடுறது நிறைய நீங்க காணலாம். ஆனால் சாதாரண ஒரு மோட்டார் சைக்கிள் போறவரோ அல்லது ஆட்டால போறவரோ ஹோன் அடிச்சா விண்டோ திறந்துடுறது. விண்டோ திறந்து என்ன டீசெண்டா போக தெரியாதான்னு கேட்கறது. எப்படி டீசெண்டா போக தெரியாதான்னு கேட்கறது. இந்த அதாவது வார்த்தையுடைய பின்னணி இவர் கேட்டது சரி அவர் செஞ்சது பிள்ளை என்பது அல்ல. நீ இவ்வளவு கோபம் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல அது. அதுதான் அங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நீ இவ்வளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல. உண்மையிலேயே நீ இதுக்கு டென்ஷன் ஆகுவது நியாயமான விஷயங்களுக்கு நீ டென்ஷன் ஆகுறையாக இருந்தால் நீ உண்மையிலே வீட்டில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கிறியா? 5 நேரம் தொழாததுக்கு இந்த டென்ஷன் நீ காட்டிக்கிறியா? குர்ஆன் ஓதாததுக்கு நடக்கக்கூடிய முன்கர்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளவு காட்டிக்கிறியா? இல்ல அப்படின்னு ஒரு ப்ரொசீஜருக்காக நீ காட்டுறாய். எதுக்காக காட்டுற? உனக்குள்ள ஒரு பிரச்சனைக்காக நீங்க இதை காட்டுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்ப நமது நிலையை நம்ம என்ன செய்யறோம்? காட்டுகிறோம் என்ற அர்த்தம். இந்த உணர்வு இருக்குதே இது சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனா உள்ளத்துக்கு அல்லாஹ் அழிச்சு விட்டுருவான். உள்ளத்துல உள்ளதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அழித்து விடுவான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் முன்னால வலது சாப்பிடாம இடதால சாப்பிட்டு நிற்கிறார். வலதால சாப்பிடாம இடதால சாப்பிட்டு இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதால சாப்பிடுங்கன்னு என்ன செய்றார்? அவர் சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சாரு? சாப்பிடல, இடதாலே சாப்பிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் வருது. அந்த கை வாய் பக்கம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சபிச்சான்னு வருது. எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு செய்தியை மேலோட்டமா பார்க்குற டைம்ல இடது கையால தின்று எத்தனையோ பேர் சபிக்காம அபூஜால் இஸ்லாத்துக்கு வரணும், அபூலஹப் இஸ்லாத்துக்கு வரணும், தாயிஃப்ல உள்ள மக்கள் எல்லாம் சபிக்காம வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரலாம், அடுத்த வாரம் வர இவங்களுடைய சந்ததி இஸ்லாத்துக்கு வரலாம் அப்படியெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ் இடது கையால சொல்றதுக்கு என்ன செஞ்சு விட்டாங்க? சபிச்சு விட்டாங்க. அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? பாவம் என்ற தோற்ற அடிப்படையில் இது சின்னது, அது பெருசுதான். ஆனா உள்ளத்துல உள்ள அந்த பெருமை அடிப்படையில் இது ஆக பெரிது. இது என்ன ஆக பெரிது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை நமது லைஃப்ல என்ன செய்யக்கூடாது? என்றைக்கும் வரக்கூடாது. வெளிப்படையான சர்வசாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த உணர்வுகள் நமக்கு சண்டை என்ன செய்யும்? வரும். சர்வசாதாரணமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது போன்ற பெருமை உணர்வு சண்டைகள் அப்படின்னு பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஜுப என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு மனிதனை அழித்து விடக்கூடிய ஒன்று இன்னொரு செய்தியில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். இந்த உஜுப அழிக்கக்கூடிய ஒன்று, அப்படியே டோட்டலாக தகர்த்தெறியக்கூடிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையின் காரணமாகத்தான் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்களே, ஒரு மனிதர் தனது ஆடை அழகாக இருக்கும்னு நினைக்கிறார், தன் செருப்பு அழகாக இருக்கும்னு நினைக்கிறார், இதுவும் பெருமையா என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா கிபிர் பெருமை என்ற வார்த்தை ஒரு இடத்துல வந்துச்சேன்டா எல்லாத்தையும் குறிக்கும். அது அரபுலையோ தமிழ்ல எங்க வந்தாலும் பெருமையுடைய எல்லா வகை, அதாவது அகங்காரம், அதே போல என்னது புடிவாத குணம், அதே போல தற்பெருமை, சுய திருப்தி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அது என்ன செய்யும்? குறிக்கும். பிரிச்சு ஒரு இடத்துல வந்துச்சு சொன்னால் அது வேறு வேறு கருத்துல என்ன செய்யும்? அந்தந்த கருத்துக்களை குறிக்கிற மாதிரி வரும். மார்க்கத்தோட எல்லா விஷயங்களும் இது உண்டு. ஷிர்கு குஃபுர் என்று ஒரு இடத்துல சேர்ந்து வந்துச்சுன்னா ஷிர்கு வேற குஃபுர் வேற. விளங்கிட்டா? ஷிர்க் என்ற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுல குஃபுரும் அடங்கும், குஃபுர் என்ற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுல ஷிர்க்கும் அடங்கும். அதே போலதான் ஈமான் இஸ்லாமும். ஈமான் இஸ்லாம் என்று ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா ஈமான் வேற இஸ்லாம் வேற. ஆனா ஈமான் என்ற ஒரு இடத்துல பொதுவா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுல என்ன அடங்கும்? இஸ்லாம் அடங்கும். இஸ்லாம் என்ற ஒரு இடத்துல பொதுவா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுல என்ன அடங்கும்? ஈமான் அடங்கும். இது பொதுவான அடிப்படை. அதே மாதிரி தான் பெருமை கிபிர் என்று பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் எல்லாமே அடங்கும். ஒரு இடத்துல சேர்த்து பயன்படுத்தினாங்கன்னா தனித்தனியா என்ன செய்யணும்? நாம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு மனிதன் தன் ட்ரெஸ் அழகா இருக்கணும் விரும்புறாரு, அதே போல தன் செருப்பு அழகா இருக்கணும், இது பெருமையான்னு கேட்டான். இது பெருமையாக கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. பெருமைண்டா இதல்ல, அதாவது நாங்க என்ன நினைக்கிறோம்டா தோற்றத்துல பெருமைண்டா அதல்ல. பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறைத்தல், மக்களை கேவலமாக பார்த்தல், இதான் பெருமை. நாங்கள் சொல்றோம் உண்மையை மறைக்கிறது பெருமை. பத்ருல் ஹக் உண்மையை மறைத்தல், வகம்துன் நாஸ் மக்களை என்னது சீப்பாக இரண்டாந்தரமாக பார்ப்பது பெருமை. பார்ப்பது ஒன்னும் சொல்லல, நடை உடையெல்லாம் என்ன செய்து பசந்தா இருக்குது, ட்ரெஸ் அழகாய்க்கு அந்த மாதிரி இருக்குது, என்ன பெருமை. சும்மா ஒருத்தவன் நல்ல அழகான வண்டியில போனா அவனுக்கு பெருமைன்றது. அழகான வண்டியில போற பஸ் ஸ்டாண்ட் பரிவரை ஏத்தாம போய்ப்பாங்க. வளைட்டா போன எல்லாம் பெருமை. எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டவன் தெரியுமா ஊர்ல, இன்னைக்கு எப்படி போறான் வளைட்டா நம்மளே பாக்குறதுக்கும் இல்ல. இவனோட வாப்பா என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா, அது பரம்பரையே இழுத்து என்ன அவன் வானத்துல போனதுக்காண்டி இவரை ஏத்தாதுக்காக வேண்டி அதெல்லாம் பெருமைன்னு சொல்லுவாங்க. நடக்குதா இல்லையா? அதெல்லாம் பெருமைடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல போறது எந்த இடத்துல இருக்கிறதுன்றதில்ல. சில பொழுது ஒரு ஏழைட்ட பெருமை வரும், ஒரு ஏழைட்ட என்ன செய்யும்? பெருமை வரும். பணக்காரன்ட்டே வரணும்ன்றது இல்ல, இயல்பு அப்படியாக இருந்தாலும் அப்படியே வரணும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்க்க மாட்டான். அதுல ஒருவர் ஆயிலுன் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன ரசூலுல்லாஹ். பெருமை அடிக்கக்கூடிய ஏழைன்னா என்ன? பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன? ஒரு ஏழையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இயல்பான நிலை பணிவாத்தான் இருக்கும்.
அவருடைய கஷ்டங்களால அவனுடைய இதால பணிவாயிருக்கும். ஆனா அவருடைய பேச்சுக்கள் பெருமைத்தனமாக இருந்தா அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர், இது நம்மளை என்ன செய்யும், ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்றதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள அளவில் எந்த ஒரு துளி அளவில் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, வந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையோட எல்லா வடிவத்தையும் தடுத்தாங்க. உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த இடத்தை விட்டு எழுப்பாட்டி விட்டு உட்காரக்கூடாதுன்னா, அந்த இடத்தை விட்டு எழுப்பாட்டிட்டு நீங்க உட்காரக்கூடாதுன்னாங்க. அதனால பொதுவாக எல்லா பள்ளிகளையும் பொதுவாக நடக்கும். பிள்ளைகள்லாம் முன் சஃப்ல நின்றிக்கும், கடைசிக்கு வர்றது, காம சொல்ல வர்றது, சின்ன பிள்ளை எல்லாம் பின்னுக்கு போன்றது, அனுப்பிடுறது. அவன் அதோட போனவன் தான் திருப்பி வாரதில்லை பள்ளிக்கு, விளங்கிட்டா? அதோட பின்னுக்கு தானே அனுப்பினது. அப்படி போனவன் பள்ளிக்கே வாரதில்லை. அதுக்கு ஒரு 16 வயசுல சொல்றது என்ன, புள்ள பள்ளிக்கே வாரம் இல்லை, நீ தான் அனுப்பிவிட்ட வெளியே, விளங்கிட்டா? முன் சப்புக்கு நிக்கிற நேரத்தோட வரணும், வராம வந்தவர்களை பின்னுக்கு அனுப்புறது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னது, ஒரு மனிதர் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை எழுப்பாட்டி விட்டு அந்த இடத்துல உட்காரக்கூடாது. பெருமையுடைய வடிவம், பெருமையுடைய வடிவத்தை சரியா நீங்க தெரிஞ்சு கொள்ளணுமா? ரிசர்வ் ஃபார் கிளர்ஜி நடிச்சிக்க பஸ்ல மத குருமார்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அவ்வளவு கிரௌட்ல எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிற டைம்ல இவன் ஃபர்ஸ்ட்டுக்கு இடம் பிடிச்சிருப்பான். எங்க ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இடம் பிடிச்சி உட்கார்ந்திப்பான். 2 மத குரு வந்துருவாங்க. மத குரு வந்த உடனே அவன் பேசாம நிக்கிறவன் எழும்பணும், நான் உட்காரணும், எழும்பணும், நான் உட்காரணும். ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல உட்கார்றது ஹராம், உரிமை கேட்டு இருக்கிறான். உரிமை கேட்டுட்டீங்க, எங்களுக்கு இதே மாதிரி சம உரிமை வேண்டும், நாங்களும் மத குரு தான். நீ அப்படி செஞ்சா நீ மத குருவே இல்லை. நீ அந்த உரிமையை நீ கேட்டேனோயே, நீ மத குருவே அல்ல. எல்லா இடத்துலயும் போய் முதலாம் போறதுக்காக கார்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் போய் முதலாவது போய் நிக்கிறதுக்காக 10 பேர் வரிசையில நிக்கிறது, காடை காட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு போறது. காடை காட்டி என்னது, ஃபர்ஸ்ட்டுக்கு போறது. இது பிழை இஸ்லாமிய அடிப்படையில். வரிசையில நீ 10வது 10வது அப்போ இதுதான் இருக்கணும். அப்போ ஒரு மனிதரை அந்த இடத்துல விட்டு எழுப்பாட்டி விட்டு நீ உட்கார்றேன்டா, அது எப்படி, அது பிழை. உனக்கென்று நீ போக வேண்டிய இடம், நீ பைத்தான ஆகணும், உன்னோட கடமை, உன்னோட பொறுப்பு, அது வேறொரு அம்சம். ஆனா இது அப்படியா, இது எல்லோருடைய சிரமத்துக்கு மேலான ரசூல் சரி. இதெல்லாம் நம்ம சட்டமா மட்டும் தான் பாத்திக்கிறோம். பெருமையுடைய வடிவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பெருமையுடைய வடிவங்களை தடுத்தாங்க. இந்த தோல் புஜங்களை தாண்டி போறது இருக்குது, மற்றவர்களுடைய தோல் புஜங்களை தாண்டி ஜும்மால போறது, வெறும் இதோட சப்ஜெக்ட் அல்லது, உள்ளத்துடைய பெருமையோடு சம்பந்தப்பட்ட என்ன சப்ஜெக்ட். நீ வந்த இடத்துல உட்காரணும், வணங்கிட்டா? எஜ்லஸ் ஃபக்கத் ஆதைதனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல உட்கார நீ மக்களை நோவினைப்படுத்தி விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு வகையிலும் எங்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த உணர்வுடைய வெளிப்பாடு வந்துடக்கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் சிலர் இப்படி நினைக்கிறாங்க, இந்த உஜுபு வாரதுக்கு, இந்த இடத்துல நான் சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, இந்த இடத்துல நான் சந்தோஷப்பட்டால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஜிஹாதுடைய களத்தில் ஒரு மனிதர் வாளை எடுத்துட்டு ஒரு பெருமை நடையணும் நடக்கிறார். ஒரு பெருமை நடையணும் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல நடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், ஒரு ஜிஹாது களத்தில் எதிரி எதிர்கொள்றதானே பாராட்டணும். பொறவு இதுல நீங்க இங்க வேற சட்டங்கள் வழங்கப்படுதுன்னா பரவாயில்ல. அந்த ஸ்பாட்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹா மிஷ்யத்துன், இந்த நடைக்குதே, இந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல நடந்தா அல்லாஹ் வெறுக்கிறானா. இந்த ஜிஹாதுடைய களத்துல எதிரிகளை வீழ்த்துவதற்காக அந்த ஒரு இடத்துல தவிர வேறு இடத்துல இதை நடந்தால் அல்லாஹு தஆலா அவரை வெறுக்கிறான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடறாங்க, அந்த இடத்துல சொல்லி விடுகிறார்கள் பார்க்கிறோம். உடனே இந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல இப்படி நடந்தார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவரை வெறுக்கிறான். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், என்ன, நீங்கள் பேசுகிற நேரத்தில் வகுதுல் மின் சௌத்தி, உங்களோட குரல்களை என்ன செய்யுங்க, தாழ்த்தி கொள்ளுங்கள். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லசௌத்துல் ஹமீர், உங்களது அதாவது இந்த மோசமான குரல்களில் மிக மோசமான குரல் எது, கழுதையுடைய குரல் என்றார். குரலை உயர்த்துறதுல அல்லாஹ் கழுதையுடைய குரலையும் ஒப்பிடணும். இதனுடைய தஃப்சீர் என்ன தெரியுமா, நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் என்னன்னு சொன்னால் எங்களது குணங்களால தான் பேச்சு மாறுதுன்னு சொல்லி, குணங்களால தான் பேச்சு ஸ்டைல் மாறுது. பேச்சு ஸ்டைலால தான் குணம் மாறுது, பேச்சு ஸ்டைலால தான் குணம் மாறுதுன்றதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பா குணத்தை மாத்தலாம், பேச்சு ஸ்டைலால, பேச்சு முறையால குணம் மாறிக்கின்றே போகும். ஒரு பெரிய கோபத்துக்குரியவனும் உங்களுக்கு பேச்சு முறையால அவனை கனிவா வச்சுக்கலாமா இல்லையா? பேச்சு உங்களோட குணத்தாலே இல்லை, உங்களோட பேச்சு முறையால. நீங்க நல்ல குணம் உள்ளவனா இருந்தா நீங்க பேசுற ஸ்டைலுக்கு தான் கோபம் வரும். நீங்க எவ்வளவு அகலாக்குள்ள, நேத்து எப்படி அகலாக்கா இருந்தார், இன்றைக்கு எப்படி அகலாக்கா இருந்தார், ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய எப்படி அகலாக்கா இருந்தாலும் பார்க்கலாம். நீ எப்படி இப்ப பேசுறேன்னா பார்ப்பான். நீ பேசுற ஸ்டைலுக்கு தான் அவனுக்கு கோபம் வரும். அதே மாதிரி நான் பேசுற ஸ்டைலுக்கு தான் எனக்கு குணமும் என்ன செய்யும், மாறும். ஒருவர் உச்சம் கோபப்பட்டுக்கின்ற அமைதியாயிருங்கன்னு மெதுவா சொன்னால் அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல நம்ம ஒருவரோடு பேசுகிற நேரத்தில் கோபம் தாறுமாறாக வந்தாலும் கொஞ்சம் அமைதியாயிருங்க இறங்கி பாருங்க, உங்களுக்கே உள்ளத்துக்கு குணம் மாறும். உள்ளுக்குள்ள குணம் என்ன செய்யும், தானாக மாறும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றோம், குரல்களை தாத்திக்கங்க. தாத்துனீங்கன்னா அல்லாஹ் அதுக்கு முன்னால சொன்ன எல்லாம் மாறிடும். வக்ஸிது ஃபீ மஷ்யிக் வக்துல் மின் சௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லசௌத்துல் ஹமீர். அன்புள்ள சகோதரர்களே, மோசமான ஒரு விதமான உணர்வு இது. எங்களுக்கு சில இடங்கள், நான் சொல்றேன், சில இடங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, இந்த இடத்துல பெருமை அடிச்சா பரவாயில்ல, இது நம்ம ஒரு சந்தோஷப்படுற இடம் தான் நினைப்போம். அங்கேயும் சுய திருப்தி வரக்கூடாதுக்கு ஒரு உதாரணம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21 வருட போராட்டம், 21 வருட போராட்டத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள போறாங்க. அப்படிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 வருட போராட்டத்துக்கு பின்னால மக்காவை வெற்றி கொள்ள போறாங்க. அந்த வெற்றி கொள்ள போற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கடைபிடிச்ச அந்த சப்ஜெக்ட் இருக்குது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பல முறை அது உரைகளாக நிகழ்த்தப்பட வேண்டிய விஷயம். டோட்டல் ஒன்றல்ல, அங்க ஸ்டார்ட் ஆக்கினதுல இருந்து கஅபாவுடைய வெற்றியிலிருந்து ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட ஒவ்வொரு முறையும் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே ஒரு பெரிய வெற்றி களிப்பு ஆற டைம்ல கண்மூக்கு விளங்காது. என்ன செய்யாது? ரெண்டு இடத்துல மனுஷனுக்கு ஒண்ணுமே விளங்காது. ஆசையும் ஆர்வமும் நல்ல பவரா இருந்தாலும் முடி ஒழுங்கா எடுக்க மாட்டான். அதே போல டென்ஷன் ஓவரா இருந்தாலும் ஒழுங்கா முடிவு எடுக்க மாட்டான். ரெண்டு நல்லா இருக்காது, நடுநிலையா இருந்தா தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு பலமான இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்காக கொண்டு வரப்படுகிறார். அபூ சுஃபியான் யார்? மிகப்பெரிய ஒரு தளபதி. அவர் இஸ்லாத்துக்கு வாரன்றது என்ன முஸ்லிம் சமுதாயமே வெயிட் பண்ணி பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அபூ சுஃபியானை கூட்டிட்டு வாரது யார் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய ரெண்டு தலைவர்கள் கூட்டிட்டு வராங்க. அபூ சுஃபியான் மிகப்பெரிய தளபதி, பல விஷயங்களை லீட் பண்ணவர், இஸ்லாத்துக்கு சரண்டர் ஆகிறார், எல்லாரும் சரண்டர் ஆகிறார் பெரிய மக்கள். இந்த நேரத்தில் இந்த அதாவது சுஹைபர் ரூமி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்கெல்லாம் நேரத்தில் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, மூணு பேரும் கொஞ்சம் என்ன அதாவது தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து உயர்ந்தவர்கள். அவங்க உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. போற நேரத்தில் இந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வாரத்த காட்சியை காட்டணும் அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வருது. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? இஸ்லாத்துக்கு வர சந்தோஷம் தானே படம். அவங்கள அவ்வளவு பாடுபடுத்திக்கிறாங்க. இப்ப கடைசி நேரத்தில் இஸ்லாத்துக்கு வர போறான், அவங்களுக்கு ஒரு என்னது ஒரு ஆத்திரம் வருகிறது. அப்ப சொல்றாங்க, வல்லாஹி மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அஹதஹா. அல்லாஹ்வுடைய வாள்கள் எதிரிகளை சரியா பதம் பார்க்கல அப்படின்ட்டான். அல்லாஹ்வுடைய வாள்கள் எதிரிகளை சரியாக பதம் பார்க்கவில்லை அப்படின்னா என்ன? இந்த ஆளை குன்றிக்கணும். இந்த ஆள் இஸ்லாத்துக்கு வர என்ன அவ்வளவு அநியாயம் செஞ்சு போட்டு கடைசி டைம்ல இஸ்லாத்துக்கு வராண்டு இவர்கள் ஒரு ஆத்திரத்துல பேசுறாங்க. அல்லாஹ் அந்த ஆத்திரத்தை மன்னிக்க கூடியவன். அபூபக்கர் அவ்வளவு கோவம் வருதே. சூப்பரான ஒரு சூழல், அழகான ஒரு சூழல். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர, அதுல என்ன இந்த ஆக்கள் பேசுற பேச்சு ஏதாவது பிரச்சனை செஞ்சிருது ஏற்படுத்திருமே வேகமா அவங்க மூணு பேரையும் பேச்சு சொல்றாங்க. என்ன அதாவது தகூலுன ஹாதா ஃபீ ஷைഖ் குரைஷின் வ சய்யிதிஹிம், குறைஷி தலைவர்களை பார்த்து இந்த பேச்சு பேசுறீங்களா நீங்க? இப்படி சொல்லுவீங்களா நீங்க அப்படின்ட்டு கோவமா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதரை இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க பேசுறாங்க. இந்த மூணு பேரும் அபூ சுஃபியானை பத்தி இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் பேசுறாங்கன்னு முறைப்பட்டாங்க. இந்த இடம் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தலைவர் அந்த இடத்துல வழிகாட்டுகின்ற ஒரு இடம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன அந்த வார்த்தை உலகத்துல தற்பெருமைக்கும் தற்புகழ்ச்சிக்கும் எந்த ஒரு இடமும் கிடையாது என்ற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, அக்லப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டாங்க. அபூபக்கர்லாம் வேற என்னமோ சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வேற என்னமோ கேட்டாங்க. அக்லப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா, அந்த மூணு பேரையும் கோபப்படுத்தி விட்டீர்களா? இன் குன்த அக்தப்தஹும் ஃபகத் அக்தப்த ரப்பக், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் படைத்த உங்களது இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள். அந்த மூணு பேரை நீங்க கோபப்படுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் படைத்த உங்களது இறைவனை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னார். அபூபக்கர் எல்லாம் வந்த நோக்கம், பேசிய சப்ஜெக்ட் எல்லாம் என்ன மாறிட்டு உடனே திரும்பி போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியான சப்ஜெக்ட்லாம் விட்டாங்க, நேர போனாங்க அந்த மூணு பேர்ட்டையும் போய் கேட்டாங்க, அக்லப்துக்கும் யா இஹ்வதா, சகோதரர்களே உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனான்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதான் அவர்களுடைய பணிவு. லா யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், நீங்க என்ன கோபப்படுத்தவே இல்லை, அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பானாக அப்படி என்று சொல்லி என்ன அந்த மூன்று நபித்தோழர்களும் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி வரையும் கடைபிடிச்சாங்க. நபி அவர்கள் வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால், வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், கொண்டாடுறதெல்லாம் ஒரு சைடு, ஃபஸப்பிஹ் அல்லாஹ்வை புகழுங்கள், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் அல்லாஹ்வை துதியுங்கள். அப்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த இடத்துல பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான். ரசூல் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய கிரௌடோடு மக்காவுக்கு நுழைந்தார்கள், தங்களது தலையை ஒட்டகத்தின் திமிழில் தாடி படுகின்ற அளவுக்கு பணித்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கம்பீரமா போகல, தங்களோட தலையை கீழே பணிச்சிருந்தாங்க. ஒட்டகத்தின் அந்த திமிழ் இருக்குதே அதுல தங்கள் தாடி பணிகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பணித்திருந்தார்கள். அப்படின்னா என்ன? எனக்கும் இந்த வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தந்தவர் ரப்புல் ஆலமீன். உண்மையிலும் வரலாற்று ரீதியாக நல்ல முறையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது அல்லாஹு தாலா எப்பயோ இந்த வெற்றியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திக்கலாம். ஆனா அல்லாஹு தாலா சில சோதனைகளுக்காக வச்சிருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு, கஅபத்துல்லாஹ்வை உடைக்கப்படுறதுக்கு ஒரு யானை படை அல்லாஹ் காப்பாத்தினான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கஅபத்துல்லாஹ்வுடைய செக்யூரிட்டி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது.
இந்த உலகத்துல 360 சிலை இருந்தாலும் அல்லாஹ் காபத்துல்லா என்ன செய்வான், பாதுகாப்பாண்டு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு நியூஸை கொடுத்துட்டான். நியூஸை கொடுத்த பின்னால் அந்த மக்கள்கிட்ட உள்ளத்துல உண்டு பதிஞ்சிருந்தது. இதன் மூலம் ஒரு செய்தி அல்லாஹ் வச்சான். இதுக்கு பின்னால் இந்த கௌபத்துல்லாக்குள்ள ஒருத்தர் நுழைறதாக இருந்தா அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவனா ஒருவராக தான் இருக்கும். கௌபத்துல்லாக்குள்ள ஒருத்தர் நுழைறானா அவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற ஒருவர் தான் நுழைய முடியும் என்ற செய்தி அல்லாஹ் ரசூலுங்க அந்த பிறந்த ஆண்டே அல்லாஹ் கொடுத்துட்டான். அவங்களுக்கு பிறந்த ஆண்டே அல்லாஹ் கொடுத்துட்டான். பலர் பேசிக்கொண்டிருந்தாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழையவானா, ஒதுங்கி நிற்போம். முகமது மக்காவை வெற்றி கொண்டால் இஸ்லாத்துக்குள்ள நுழைவோம், அது அடையாளம். அது ஒரு அடையாளமாக வச்சான். அல்லாஹ் அதை பிற்படுத்திக்கிட்டே இருந்தான். அந்த ஃபத்ஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வெற்றி வாகை சூடி உள்ளுக்க போய் 360 சிலையை உடைச்சி அங்க மரண தண்டனை கொடுத்து எல்லாம் செஞ்ச பின்னாலும் அபாபில் பறவை வரல, எந்த விதமான தண்டனையும் வரல என்பதுதான் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமா என்ன செஞ்சது இருந்தது. முகமது அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர் என்பதற்கு அடையாளமாக இருந்துச்சு. அது அல்லாஹ் லேட் ஆக்கினா, அதெல்லாம் என்ன செஞ்சா லேட் ஆக்கினா. இதை கொடுத்தால் எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வருவான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்காவுடைய வெற்றி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பணிவு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எப்பயோ இந்த உலகத்தில் மரணித்தாக வேண்டும். இங்கே நம்ம பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நமக்கு எதுவும் 100% சொந்தமும் கிடையாது. நம்ம தம்பட்டம் அடிப்பதனால இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போவது கிடையாது. உளரீதியாக திருப்தியோடு வாழ்வதை விட தாழ்ந்து பணிந்து நம் மீது சொல்லப்படுகின்ற உபதேசங்கள் சில பொழுது தவறாக இருந்தாலும் அதையும் உள்வாங்கி கேட்டுக்கொண்டு போவதில் தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு நிறைய வெற்றி என்ன செய்யும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த மனிதனை விரும்புகிறார். ஏன்னா பெருமை என்பது அல்லாஹ்வுடைய ஆடை. ஹதீஸ்ல சொல்லப்படுறது என்னது? பெருமை இறைவனது ஆடை. யார் அதை என்னோடு போட்டி போடுகிறாரோ நரகத்திலே அவரை முகங்குப்புற நான் வீழ செய்வேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனதளவில் இதை யோசிச்சு இந்த பெருமைக்குரிய அடையாளமாக என்னென்ன செயல்பாடுகள் எங்களோட லைஃப்ல வருமோ அவைகளை என்ற அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், முழுமையாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இவைகளை தவிர்த்துக் கொள்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா பல வகையான இல்ஹாமை, பல வகையான தௌஃபீக்கை நமக்கு என்ன செய்வான், அல்லாஹு தாலா செய்வான். அப்படிப்பட்ட நல்ல பணிவான விட்டுக் கொடுப்புள்ள வாழ்க்கை அல்லாஹு தாலா இம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க